அல்லாஹுவின் தூதரிடத்திலே ஒரு முறை காட்டரபிகள் வந்து எங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வரச் சொல்லி அந்த பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி தன்னுடைய புனிதமான கரங்களை கொண்டு அந்த பாத்திரத்தினுடைய தண்ணீரில் கை வைத்து அந்த முபாரக்கான தண்ணீரை அந்த காட்டரபிகளுக்கு கொடுக்கும்போது காட்டரபிகள் சொன்னார்கள், இந்த தண்ணீரை வைத்து நாங்கள் என்ன செய்வது, இது எங்களுக்கு என்ன பயனளிக்கும் என்று அந்த முபாரக்கான மாணவி அவர்கள் கைப்பட்ட தண்ணீரை அதனுடைய சிறப்புகளை அறியாமல் அந்த காட்டரபிகள் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்த அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்களில் சிலர் பேர், யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் கொடுங்கள், அதை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று அதை சேகரித்து எடுத்துச் சென்றார்கள் என்ற வரலாறு. இந்த வரலாற்றை நான் சொல்லும் பொழுது இந்த பள்ளிவாசலை நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த காணொலி என்று சொன்னால், இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த பள்ளிவாசலில்தான். ஹுனைன் வெற்றிக்கு பிறகு மாணவி அவர்கள் இந்த ஜெயரானா என்ற மீகாத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற்றது. இறைவனுடைய அத்தாட்சிகளும் நபிமார்கள் கைப்பட்ட புனிதமான பொருட்கள் எல்லாம் பரக்கத் என்று குர்ஆன் சொல்லிக்காட்ட இன்று அதை அலட்சியமாக பல மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். அதனுடைய முபாரக்கான அந்த வேல்யூபலை, அதனுடைய அந்தஸ்தை, அதனுடைய மரியாதையை தெரியாமல் புறக்கணிக்கிறார்கள். அவ்வாறு தான் இன்று காபாவுக்கு வரக்கூடிய பெரும்பாலான ஹாஜிமார்கள் மக்கா ஜியாரத்தையும் மதினா ஜியாரத்தையும் விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். கூலிக்கு மாரடிக்கும் வண்ணமாக தவாஃப் செய்தால் போதும், உம்ரா செய்தால் போதும் என்று கூலிக்கு மாரடிக்கிறார்களே தவிர இதுபோன்ற இறைவனுடைய அத்தாட்சிகளை சென்று பார்ப்பதில் அலட்சியம் காட்டுகின்றார்கள். வல்ல ரஹ்மான் இதுபோன்ற அலட்சியம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. அவ்வாறு அதையும் தாண்டி இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்க வாருங்கள், தாயிஃபுக்கு வாருங்கள், மக்கா ஜியாரத்துக்கு வாருங்கள் என்று சொன்னால் அங்கெல்லாம் என்ன இருக்கிறது அப்படி என்று கேட்கிறார்கள். இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் இறைவன் அவர்களோடு பேசலாம். ஏன் அல்லாஹு தஆலா தூர் சீனா மலைக்கு வர சொன்னான்? இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தாதவர்களை இறைவன் அலட்சியப்படுத்துவான். இறைவனுடைய அத்தாட்சிகளை யார் மரியாதை செய்வார்களோ, வமை யுஅzzிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கல்புகளை தக்குவாவால் இறையச்சத்தால் நிரப்புவான். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.